ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்படும் சூழல் ஏற்பட்டு இரு நாடுகளும் பகிரங்கமா தாக்கிக்கிட்டாங்க. பாகிஸ்தானை அங்கீகரிக்காத ஒரே நாடு ஆப்கானிஸ்தான். தலிபான் அது ஒரு காட்டுக்கூட்டம். இனி இதுல அமெரிக்கா என்ன விளையாட்டு விளையாட வருதுன்னு நமக்கு இன்னும் தெரியல. எப்பவுமே பாவம் இந்த ஆப்கானிஸ்தான் அந்நிய சக்திகளினுடைய ஆடுகளமாகத்தான் இருந்திருக்கு. பெண் பத்திரிகையாளர்களே வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு முட்டா பசங்க இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிறாங்கிறப்போ இது சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கேஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், இந்த வாரம் இஸ்ரேல் காசா போர் ஒரு வழியா நிறுத்தம் ஆகியிருக்கு. மக்கள் எல்லாமே திரும்ப சென்றுகிட்டு இருக்கிறாங்க. கைதிகள் விடுவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் மற்றொரு இஸ்லாமிய நாடான, அதுவும் இரு இஸ்லாமிய நாடுகளான ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்படும் சூழல் ஏற்பட்டு இரு நாடுகளும் பகிரங்கமாக தாக்கிக்கிட்டாங்க. இப்போ ஒரு 48 மணி நேரம் போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம் ஃபாதர்? இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சிக்கல் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் பலருக்கு புரியாத புதிராகத்தான் இருக்கும். இரண்டு நாடுகளுமே முழுக்க இஸ்லாமிய நாடுகள், அதுவும் சுன்னி பிரிவு இஸ்லாத்தை பின்பற்றுகிற நாடுகள். ஒரு நீண்ட காலகட்டம் வரை, குறிப்பாக 2021 முழு ஆட்சி அதிகாரத்தையும் தலிபான் தன்வசப்படுத்துகின்ற வரை அது பாகிஸ்தானுக்கு மிக நெருக்கமாக இயங்கிய ஒரு அமைப்பு தலிபான் அமைப்பு. என்ன இன்றைக்கு இப்படி அடித்துக் கொள்கிறார்கள்? இராணுவ ரீதியாக பூர்வாங்க தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு அந்த மோதல் வலுப்பெற்றிருக்கிறது என்பது பலருக்கும் ஒரு வியப்பாகத்தான் இருக்கும். ஆனால் இது இன்று நேற்று வந்த பிரச்சனை அல்ல. பெரிதாக வெடிக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே வேர்மூலங்கள் ரொம்ப நீண்டதாக இருக்கும். இந்த ஃபால்ட் லைன் அடிக்கடி நான் சொல்லுவோம். ஃபால்ட் லைன் ஏன் பூகம்பம் வருது அப்படின்னா, அந்த பூமியினுடைய டெக்டானிக் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் சில ஃபால்ட் லைன் இருக்கும். ஒவ்வாமைகள், ஏதோ ஒரு காரணங்களால் நிகழ்ந்து விட்ட ஒரு இடரல் சிதறல் பகுதிகள், இதெல்லாம் தான் இதை நடத்துறது. பல பிரச்சனைகளுக்கு காரணமே காலனி ஆதிக்க ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இப்போ காலனி ஆதிக்க காலகட்டத்தில் அப்போ பிரிட்டிஷ் இந்தியான்னு தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற வங்காளதேசம் கிடையாது, பாகிஸ்தான் கிடையாது. பாகிஸ்தான் வங்காளதேசம் சேர்ந்தது தான் பிரிட்டிஷ் இந்தியா. அப்படி நீங்கள் பார்க்கணும். ஆனால் ஆப்கானிஸ்தான் தனியாக இருக்குது. ஆப்கானிஸ்தான் ஒரு ஃபியர்ஸ் வாரியர்ஸ். அவங்க சாதாரண லேசிப்பட்ட வாரியர் கிடையாது. பெரும்பாலும் பல சமூகங்கள் அங்கு இருந்தாலும் பஷ்டூன்ஸ்பாங்க. இப்போ நம்ம ஊரில் பட்டாணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நமக்கு இந்த தமிழகத்தில் 2-3 வகையான இஸ்லாமிய இனக்குழுமங்கள், இஸ்லாம் மதமாக இருக்கிறது. இனக்குழுமங்கள் 2-3. ஒன்று நம்ம தமிழ் இனக்குழுக்கள். பல மிக பெருவாரியான இஸ்லாமியர்கள் ஒன்றேல் அவர்கள் வன்னியர்களாகவோ தேவர்களாகவோ தேவேந்திர குல வேளாளர்களாகவோ அப்படித்தான் அந்த அல்லது ஏனைய சமூகங்களை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பாங்க. ஒரு 7-8 தலைமுறைக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பத்திரங்கள்லையும் இன்று இஸ்லாமியர்களாக இருக்கிறவர்கள் அன்றைக்கு ஏதோ ஒரு ஜாதி பெயரை சேர்ந்தவர்கள். இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக பெருசாக இருக்கிறவங்கெல்லாம் அந்த போரா முஸ்லீம்ஸ், சிந்தி முஸ்லீம்ஸ்னு சொல்லுவோம். அந்த சிந்தி பஞ்சாபி இந்த ஸ்டாக்கில் வருது. எங்கிட்ட இந்த பக்கம் வேலூர் அந்த பக்கம் போனீங்கன்னா சென்னையிலையும் ஒரு பகுதி வருதுன்னா தான்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வாகன ஓட்டுநராக ஒருத்தர் இருக்கார், பாஷான்னு ஒரு பேர். அவர் ஒரு பட்டாணி. அவங்க எல்லாம் இந்த ஆப்கான் வழியாக வெரி ஃபியர்ஸ் வாரியர்ஸ். அவங்க ரொம்ப அச்சமில்லாத போர்க்குணமிக்க ஒரு இனம். இப்போ 1893 ஏறக்குறைய 132 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் இவையும் ஆப்கானிஸ்தையும் பிரிக்கிற ஒரு எல்லை வகுக்கிறாங்க. 2640 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு எல்லை. இதுதான் இந்த பிரச்சனையோட அடிப்படை. நீங்கள் வரலாறு புவியியல் படிச்சீங்கன்னா டியூரண்ட் லைன்னு ஒரு லைன் வரும். டியூரண்ட் லைன்னா அதுதான். அதை பிரித்தவரோட பேர் டியூரண்ட். ஐ திங்க் இஸ் நேம் மார்டிமர் டியூரண்ட். நீங்கள் வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா இந்த பேர் நீங்கள் மறக்க முடியாது. இப்போ தான் டியூரண்ட் லைன்பாங்க. அதை அந்த எல்லையை வகுத்த அல்லது பிரித்த வரையறுத்த அதிகாரியின் பெயர் மார்டிமர் டியூரண்ட்.
2240 கிலோமீட்டர் எல்லையை அவர் அந்த எல்லையை வகுக்கிறப்போ ஒரு சமூகங்களினுடைய பிரச்சனைகளையோ அதனால் விளைய போகிற பிரிவுபடுதல் அந்நியப்படுதலையோ பற்றி யோசிக்காம ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் ஆப்கானிஸ்தானுக்குள்ளோ பாகிஸ்தானுக்குள்ளோ வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற கணக்கை வச்சுதான் அந்த எல்லையை இவங்க வரையறுக்கிறாங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பஷ்டூன் இனத்து மக்கள் அங்கிட்டு கொஞ்சம் பேர் பாகிஸ்தானுக்குள்ள ஒரு தொகுப்பு, ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஒரு தொகுப்புன்னு பிரிஞ்சிடுறாங்க. இதுதான் ஏன்னா அந்த பஷ்டூன் இனத்தவர்கள் குடும்ப ஊர் இதை ரொம்ப நேசிக்கிறவன்னு வச்சுங்களேன். இப்போ கூட அவங்க இத்தனை வருஷம் அமெரிக்காவினுடைய இணைந்த படைகளை அவங்க தாக்கு பிடிச்சாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் காரணமே அந்த வில்லேஜ் அஃபினிட்டி, ஃபேமிலி அஃபினிட்டி. ஸோ இந்த சிக்கல் தான் இந்த பிரச்சனைக்கான அடிப்படை. எந்த அளவுக்கு அப்படின்னா, பாகிஸ்தான் 1947 பிரியுது இல்லைங்களா, பாகிஸ்தானை அங்கீகரிக்காத ஒரே நாடு ஆப்கானிஸ்தான். ஐக்கிய நாடுகளாகவே இல்லை, மற்ற எல்லா நாடுகளும் ஆதரிச்சு தான் ஓட்டு போட்டாங்க. ஆனால் ஆப்கானிஸ்தான் ஓட்டு போடலை. ஏன்னா இந்த பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. ஒரு நீண்ட எல்லை பகுதி 2240 கிலோமீட்டர், அதில் ஒரு தொகுப்பு மக்கள் அங்கிட்டும் இன்னொரு தொகுப்பு மக்கள் இங்கிட்டுமா இருக்கிறது அது சரியாக வராது அப்படின்னு எந்த அளவுக்குன்னா, பஷ்டூனிஸ்தான் ஒன்று கிரியேட் பண்ணணும். பாகிஸ்தானில் இருக்கிற பத்தானியர்களும் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பத்தானியர்களும் அவங்கள சேர்த்து பஷ்டூனிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மாதிரி அந்த அளவுக்கு அது ஒரு இதுதான் பிரச்சனையோட ஒரு அடிப்படை அப்படின்னு நீங்கள் வச்சுங்க. அதுல இருந்து இந்த தொடர்ந்து அப்பப்போ ஒரு இந்தியா என்கின்ற ஒரு பொது எதிரியை எதிர்கொள்வதற்காக பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் ஒன்றாக இருப்பதை போல காட்டிக்கொண்டாலும் கூட இந்த அடிப்படை பிரச்சனையும் பிளவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பாகிஸ்தானுடைய அதிகார அமைப்பை டாமினேட் பண்றவங்க பஞ்சாபிஸ் முஸ்லிம்ஸ். இந்த பஞ்சாபிஸை பார்த்தா ஒரு ஸ்டாக் இருக்கு இல்லைங்களா, அதில் இஸ்லாமா மாறினவங்க தான் இன்னைக்கு அங்கே இருக்கிற ஆளும் அதிகார ஜுல்ஃபிகர் அலி பூட்டோல் அல்லது பெனசீர் பூட்டோ இருந்து நவாஸ் ஷெரீஃப், இவங்க எல்லாமே இந்த பஞ்சாபிசம் பெரும் தொழிலதிபர்களாக இருப்பதும் இந்த பஞ்சாபி வெளிவந்த இஸ்லாமியர்கள் தான். ஆனால் பத்தானியர்கள் போர் வீரர்கள், அவங்க ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ஒரு அறிவு பெரிய சமூகம்லாம் அது நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ இந்த டென்ஷன் உங்களுக்கு ரொம்ப காலமாக இருந்துட்டு இருக்குது. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதுக்கு ரெண்டாவது பிரச்சனையா என்ன வருது அப்படின்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் ரஷ்யாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே கொஞ்சம் அதிகமாகுது. அதே காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற பார்க்குறோம். ஸோ அந்த இடைவெளிகள் இன்ஃபில்ட்ரேஷன், எப்பவுமே ஒரு நாடு குழம்பணும்னா வெளியே உள்ளவங்க உள்ள வந்தாச்சுனாலே அந்த நாடு குழப்பமாயிடும். இது ஒரு ரெண்டாவது அந்நிய நாடுகள் சக்திகளினுடைய இடைப்பாடும். அவங்களுக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தொகுப்பு உருவாக்கிறாங்க. இந்த ஆப்கானில் இருக்கிற பஷ்டூன்ஸுக்கும் பஞ்சாபி பேஸ்ட், பஞ்சாபின்னா பாகிஸ்தான், நம்ம ஊர் பஞ்சாப், இந்த பஞ்சாப்னு சொல்றோம், நம்ம பஞ்சாபின்னு நினைக்காதீங்க. இதுக்கு இடையில ஒரு சிக்கல் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ள புகுந்து நம்ம ஆளுங்களும் விளையாட்டு பண்றாங்க. யாரு? நம்ம புதுடெல்லி ராஜாக்களும். அதுதான் எல்லாருமே பண்றது. இப்போ காஷ்மீருக்குள்ளே எப்படி பாகிஸ்தான் விளையாட்டு பண்ணுதோ நம்ம அதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். காஷ்மீருக்குள் பாகிஸ்தானின் தலையீடு அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி தான் நம்ம ஆளுங்களும் அங்கே இதுக்குள்ளே புகுந்து இவங்களுக்கும் அவங்களுக்குமான பகையை நம்ம ஆளுங்க தூண்டி விடுறாங்க. இது ஒரு பக்கம். இப்படிப்பட்ட சூழலில் தான் ஒசாமா பின் லாடன் சம்பவம் நடக்குது. அமெரிக்காவுடைய இரட்டை கோபுர தாக்குதல் சம்பவம் நடக்குது 2001 நினைக்கிறேன். அமெரிக்க நேச நாட்டு படையெடுப்பு நடந்து தலிபானை அவங்க அகற்றுறாங்க. பின் லாடனுக்கு தலிபான் தானே. தலிபான் அது ஒரு காட்டுக்கூட்டம். நீங்க பாருங்களேன் எவ்வளவு அருவருப்பு அசிங்கமா. டெல்லிக்கு பெண் பத்திரிகையாளர்களே வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு முட்டா பசங்க இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிறாங்கிறப்போ இது சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. அதுக்கப்புறம் ஏதோ அதை கரெக்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு இதெல்லாம் வச்சுட்டாங்களாம். இவங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸா அவங்க வலுவா மாறுறாங்க. என்னதான் இவங்க தலைகளாக என்ன பண்ணாலும் ஒசாமா பின் லாடன் அவங்க அடிச்சுட்டாங்க பாகிஸ்தான்ல. பட் ஆப்கானிஸ்தான இந்த படைகளால கொண்டு வர முடியல. அதனால தான் 2016 2001 உள்ள வந்தாங்கன்னு நினைக்கிறேன். 15 வருஷத்துக்கு பிறகு ஒரு பீஸ் டாக்குங்கிற மாதிரி வராங்க. அது கொலாப்ஸ் ஆகி 2017 திரும்பவும் பீஸ் டாக்குன்னு வராங்க. எப்படியாவது இந்த ஊரை விட்டு போனா போதும்னு 2021 கிளம்பிடுறாங்க அமெரிக்க படைகள். சில செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸோட கிளம்பிடுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு முழு அதிகாரத்தை பிடிக்கிற தலிபான். இந்த இடத்துல 4வது பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னன்னா, தலிபானுக்கு பாகிஸ்தான் உதவியா இருக்குது, சந்தேகமே இல்லை, உதவியா இருக்குது. ஆட்சி அதிகாரத்தை பிடித்த பிறகு தான் சொல்லுகிறபடி கேட்டு நடக்கும்னு பாகிஸ்தான் எதிர்பார்க்குது. அது நடக்கல. அவங்க ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. டெரிட்டோரியல் கண்ட்ரோல், பவர் கண்ட்ரோல், கல்ச்சரல் கண்ட்ரோல், ரிலிஜியஸ் கண்ட்ரோல். அதே பழைய அந்த சொன்ன காட்டுப்பயிர்கள் மாதிரி நடுவீதியிலேயே கழுத்தை வெட்டுறது, கையை வெட்டுறது, காலை வெட்டுறது,
பெண்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளையே எல்லாம் மறுக்கிறதுன்னு ஒரு காட்டுக்கூட்டம் ஆட்சி செய்தால் எப்படி இருக்குமோ அப்படிதான் உண்மையிலே அந்த ஆட்சி நடக்குது. பொருளாதார நெருக்கடியும் வருது. இன்ஃபேக்ட் ஒரு ஏறக்குறைய 2.5 கோடி மக்கள் அரசனுடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ பொருளாதார சிக்கல்கள், அந்த பொருளாதார சிக்கல் இருக்கிற போது ஏதாவது இந்த மாதிரி ஆயுதம் தாங்கிய குழுக்கள்ல சேர்ந்தா நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு நிறைய பேர் அதுக்காகவே சேருவாங்க. இதுல பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு குரூப் இருக்குது, டிடிகேன்னு சொல்லுவாங்க, தெஹ்ரீக் தலிபான் அப்படிங்கிற ஒரு குரூப். இவங்கெல்லாம் அந்த பழைய டியூரண்ட் லைன் பிரச்சனையிலிருந்து வரவங்க. அந்த பஷ்டூனிஸ்தான் வேணும்னு கேட்டு போராடின பின்புலத்தினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடியவங்க தான் இந்த தெஹ்ரீக் தலிபான் ஆதரிக்குது அப்படின்னு பாகிஸ்தான் நினைக்குது. இவங்க தான் அந்த பாகிஸ்தானுக்குள்ள நிறைய தாக்குதல் நடத்தக்கூடிய. ஸோ இந்த எல்லா சிக்கலும் சேர்ந்து தான் இந்த இப்போதைக்குள்ள போராக இப்போ வெடிச்சிருக்கு. இந்த திடீர் தாக்குதல் ஆப்கானிஸ்தானுடைய தலிபான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியா வந்திருந்த சமயத்துல தான் நடக்குது. அது ஏதாவது காரணமா இருக்குமா? ஆமா, அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படித்தானே. இதுதான் யதார்த்த அரசியல். எதிரிக்கு எதிரி நண்பன். இந்தியாவுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அச்சம் இருந்திருக்கும். என்னவென்றால், நானே பல இதில் சொல்லியிருக்கிறேன், நமது பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஒருபோதும் கடல் வழியாக அதிகம் வராது, நில வழியாகத்தான் வரும். எனவே கடல் வழியாக இந்த குவாடுங்கிற பாதுகாப்பு ஏற்பாடு நமக்கு தேவை கிடையாது. ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, இந்தியாங்கிற அந்த பாதுகாப்பு ஏற்பாடு நமக்கு தேவையில்லை. அது ஒன்றும் நமக்கு பெருசாக உதவ போறது இல்லை. நமக்கு அமெரிக்காவும் நேட்டோவும் சீனாவும் ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் சேர்ந்து நில வழியாக படையெடுத்து வந்தால் அந்த இடத்துல அமெரிக்காவும் நேட்டோவும் நமக்கு உதவியா வருமாங்கிற கேள்வியை கேட்டு பார்த்தீங்கன்னா வராது அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு அரசியல் பார்வையாக புரிதலாக இருந்தது. அது ஆபரேஷன் சிந்தூர்லேயே அது தெரிஞ்சது. நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் அமெரிக்கா வரலையே, நேட்டோ படைகள் வரலையே, எந்த ஐரோப்பிய நாட்டு இராணுவ ரீதியாக வராது மட்டுமல்ல, அரசியல் ரீதியாக கூட நம்மை பாதுகாப்பதற்கு உலக அரங்குகளில் அவைகளில் வரல. அப்போ அந்த சிக்கல் என்னைக்காவது ஒரு நாள் வருங்கிறது ஒரு தொலை தூர கணிப்புன்னு வச்சுங்க. என்னைக்காவது ஒரு நாள் சீனாவும் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் சேர்ந்து இந்தியா மீது தரைவழி பெரும் தாக்குதல் நடத்தினால் அதை எதிர்கொள்வதற்கு நவீன ஆயுதங்கள் நிறைய இருக்குது. பட் இப்படி ஒரு தாக்குதலை எதிர்கொள்றதுக்கு நமக்கு தடுமாற்றங்கள் நிறைய இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறதுனால இந்தியா ஆப்கானிஸ்தானத்தை தன்வசம் அல்ல தலிபானை தன்மைப்படுத்துவதற்கான ஒரு தருணமாக பார்க்கிறது. அப்போது அந்த ஒரு ஆத்திரத்தை ஆப்கான் மீது பாகிஸ்தான் காட்டுவதாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அப்படி பார்த்தால் அதில் ஒரு தர்க்க புரிதலுக்கான இடம் இருக்கிறது. நம்ம முன்னமே பேசியிருந்தோம், இந்த சவுதி அரேபியா பாகிஸ்தானுடைய ஒப்பந்தம், இந்த போர் கூட இப்போ தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த சவுதி அரேபியாவும் கத்தாரும் இணைந்துதான் பேச்சுவார்த்தை நடத்தி நிறுத்தினதா சொல்றாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு இந்த போர்ல ஏதாவது ரோல் இருக்காங்க? இருக்கும். எல்லா நாடுகளோடும், எல்லா அமைப்புகளோடும், எல்லா சக்திகளுக்கும், இந்தியாவுக்கும் தலிபானுக்கும் ஒரு தொடர்பும் உறவும் இருக்கிறது என்றால் ஏனைய நாடுகளுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். அதுவும் சுன்னி இஸ்லாமிய நாடுகளை ஒன்றாக இணைக்க முயற்சி செய்கிற சவுதி அரேபியாவுக்கு அது மிக நிரம்ப பங்கு இருக்கும். சவுதி அரேபியாவுக்கு மிகுந்த துணையாக இருக்கிற கத்தார் நாட்டிற்கு அது தொடர்புகள் வலுவாக இருக்கும். இந்தியா கொடுக்க முடியாத பணத்தை அவர்கள் கொடுக்க முடியும், அவர்களால் கொடுக்க முடியும். அப்போ ஒரு திரைமறைவில் இப்படி சில அணுக்கங்களும் சில நகர்வுகளும் இணைதல்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் தான் ஏதோ ஒரு புள்ளியில் உம்மா என்கின்ற ஒரு அமைப்பு வந்தாலும் வரக்கூடும், ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. யுனைடெட் முஸ்லிம் மிலிட்ரி அலையன்ஸ் என்பது ஜியோ பாலிட்டிக்ஸுங்கிறது பாற மாதிரியே இருக்காதுங்க. அது சல்லுன்னு பட்டுன்னு மாறிடும். இப்போ யார் நினச்சா நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு ட்ரேட் வார் இப்படி துபுகடீர்னு நிற்கும்னு யாராவது நினச்சோங்களா? நம்ம திரைக்கு பின்னாடி என்னென்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம பார்க்கப்படலைன்னு நினைக்கிறோம், நம்ம பார்க்கப்படுறோம். ஒவ்வொரு நகரமும் கவனிக்கப்படுகிறது, கண்காணிக்கப்படுகிறது, திறனாய்வு செய்யப்படுகிறது, ஆய்வு செய்யப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் நீண்டகால முடிவுகள், நகர்வுகள் எடுக்கப்படுகின்றன. ஆதலால் தான் மனிதநேயத்தை விரும்புகிறவர்கள், அமைதியை விரும்புகிறவர்கள் நீண்டகால அமைதிக்கான வழிகள் என்ன, மக்களுக்கும் இடையான உரையாடல், அறிவு சார்ந்த கொடுக்கல் வாங்கல், தொழில் வணிகம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல், உறவுகள், இது போன்ற ஒரு ஒரு நல்லிணக்கம் தானே இந்த உலகத்தில். ஒவ்வொரு நாளும் 1000 பேர் 10,000 பேர் செத்து மடிகிறது, கடைசியில் உழுறதெல்லாம் எந்த கடவுளும் காப்பாற்றலையே இல்லையா? எந்த கடவுளும் காப்பாற்றினாங்க? இந்த அழிவுலேருந்து இப்போ கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் அடிச்சுக்கிறாங்கன்னா சாகிற கிறிஸ்டியன்ஸை காப்பாற்றுறதுக்கு கிறிஸ்டின் கடவுள் இறங்கி நிற்கிறாரா? அல்லது முஸ்லீம் கடவுள் இறங்கி நிற்கிறாரா?
இல்லையே, அப்படிலாம் இல்லையே, நம்ம தானே அடித்து சாகுறோம். ஏன்னா கடவுள் விரும்புவது அமைதி. அந்த அமைதியை அவர் நேராக இங்கே விசிலடிச்சும் அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம தான் அதை தேடணும். அதுக்கான மென்டல் ஃபேக்கல்ட்டி கொடுத்துருக்காரு இல்லைங்களா. ஃப்ரீ வில்லுன்னு சொல்கிறோம். ஃப்ரீ வில்லுன்னா என்ன? நினச்சதை நம்ம தப்பாக செய்கிறது ஃப்ரீ வில் கிடையாது. ஃப்ரீ வில்லுங்கிறது டு சூஸ் த ரைட் திங், சரியானதை செய்வது. அந்த சாஃப்ட்வேரே கொடுக்காம அவரை ப்ரோக்ராம் பண்ணி நீ நல்லதை மட்டும்தான் செய்கிற மாதிரி கடவுள் ப்ரோக்ராம் பண்ணி விட்டுருப்பாருன்னா இவ்வளோ சிக்கல் இருந்திருக்காது. பட் ஃப்ரீ வில் கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் இந்த முடிவு எடுக்கிறதா இல்லையாங்கிறது அதுக்கு இறைத்தன்மை கொண்ட முடிவு. இட்ஸ் அ டிவைன் ஃபேக்கல்ட்டி. ஃப்ரீ வில்லுங்கிறது இட்ஸ் அ டிவைன் ஃபேக்கல்ட்டி. அந்த டிவைன் ஃபேக்கல்ட்டியை நம்ம சரியாக பாவிக்கணும். தட்ஸ் வை வி சே அமைதிக்கான பாதை என்பது மிக மிக மெதுவானது, கடினமானது. பட் அதைத்தான் நம்ம தேடணும்னு சொல்கிறது. அதனால தான் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி கணக்குகளும் இதுவானா எண்ட்லெஸ். எங்கே போய் நிற்கும் நமக்கு உண்மையிலேயே தெரியலைங்க. அடுத்த காலங்களை நினைத்தால் மிகப்பெரிய பேரழிவுகள் நடக்கிற ஒரு உலகமாக வந்து விடுமோ என்கின்ற அச்சம் எழுகிறது. நீங்கள் சொன்னது மாதிரி புதிய இராணுவ அணிதிரளுதல்கள், புதிய பொருளாதார அணிதிரளல்கள், இதெல்லாமேக்கான சாத்தியப்பாடுகள் நமக்கு தெரியுது. அதுதான் நான் இப்போ சொல்ல முடியும். ஃபாதர், இப்போ இது அடுத்த கட்டம் எப்படி ஃபாதர்? இப்போ 48 மணி நேரம் போர் நிறுத்தம் தான் நடைபெற்றிருக்குது. அடுத்த கட்டம் என்ன மாதிரி நகரும்? மல்டிபிள் பிளேயர்ஸ் இன்வால்வ் ஆகிறப்போ அவ்வளவு எளிதாக இதெல்லாம் வராது. ஒரு பக்கம் ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ், 2.5 கோடி பேர் அரசு உதவியை எதிர்பார்த்து அப்படின்னா இருந்தால் தான் வாழ முடியும். கஞ்சியோ கூழோ காய்க்கணும்னா அரசு உதவி இருக்கணும். அவங்க போய் தொழில் செய்து வாழ்ற நிலைமையில இல்லை. அது ஒரு லிவிங் டைம் பாம். அப்போ யார் பணம் கொடுத்து நீ பாப்பா நீ ஆயுதத்தை பிடி உனக்கு அனுதின உணவு கிடைக்கும்னா போறதுக்கு 10,000 பேர் தயாரா இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஆரம்பிங்க. நீங்க ஆப்கானிஸ்தான் நிலைமை சரியா இல்லை. ரெண்டாவது நம்ம இந்த டியூரன் லைன் அப்படியே தான் இருக்கு இன்னைக்கும். 2240 கிலோமீட்டர். அதில் பிரிவுகள், உறவு பிரிவுகள், அதிலிருந்து பிறந்த பஷ்டூன் தேசியம், பஷ்டூன் நேஷனலிசம், அது பஷ்டூனிஸ்தான் கேட்டது. இன்னைக்கும் அந்த பிரச்சனை தீராம இருக்கு. இதுக்கு மேல கிரீவன்ஸ்னா பஞ்சாப்காரனை டாமினேட் பண்றாங்க, பத்தான்ஸுக்கு இடம் பாகிஸ்தான்ல இல்லைங்கிற கிரீவன்ஸ். அப்புறம் நம்ம சொல்றபடி கேட்கல, அவனுக்கு உதவியா இருந்தோம், இன்னைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தப்பறம் நம்ம சொல்றபடி கேட்கலைங்கிற இவங்களோட கோபம், பாகிஸ்தானுடைய கோபம். ஒரு 2 பேரும் இப்போ சண்டை போடுறீங்களா, நாங்கள் இடையில நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம்னு இந்தியாவோட ஈடுபாடு. இனி இதில் அமெரிக்கா என்ன விளையாட்டு விளையாட வருதுன்னு நமக்கு இன்னும் தெரியல. ரஷ்யா என்ன விளையாட்டு, ரஷ்யாவும் சீனாவும் என்ன விளையாட்டு உள்ள விளையாட்டு. எப்பவுமே பாவம் இந்த ஆப்கானிஸ்தான் அந்நிய சக்திகளினுடைய ஆடுகளமாகத்தான் இருந்திருக்கிறது. பனிப்போர் காலத்தில் கூட நீங்கள் அமெரிக்க மேற்குலக சித்தாந்தங்களுக்கும் ரஷ்ய இடதுசாரி சித்தாந்தத்திற்குமான ஒரு உன்மத்தமான ஆடுகளமாக இருந்தது ஆப்கானிஸ்தான். அந்த வகையில் அவங்க பாவம். இந்த வளர்ச்சியினுடைய எந்த ஒளியையும் பார்க்காத ஒரு நிலப்பரப்பாக அது இருக்கிறது. அதனால அடுத்த கட்டம் காம்ப்ளிகேட்டட் தான். எளிதான தீர்வுகள் வரும்னு நினைக்கல. பட் அமெரிக்கா இப்போ தலிபானுக்குள்ளே அது பெரிய அசெட்ஸை வச்சிருக்கோம். இது எல்லா பேரரசுகளும் செய்கிற வேலை தான். அந்த நாட்டை விட்டு வெளியேறினப்போ ஒரு அமெரிக்க சோல்ஜரோட சாகலையே. அப்போ ஹையஸ்ட் லெவலில் அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுருக்காங்கல்ல. ஸோ அதனால் இப்போ இவங்க 2 பேருக்கு இடையில் அமெரிக்கா என்ன செய்ய போகுதுங்கிறது நமக்கு தெரியல. ஸோ ஐ வுட் சே ஒன்லி இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் சினாரியோ. போகத்தான் தெரியும். அவ்வளோ எளிதான தீர்வுகள் வராது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.